தங்கச்சி கொண்டு அப்ப இப்ப உங்க அம்மால மெண்டல் ஆயிட்டாங்க பாய்ஸ் எல்லாருமே. இருந்தாலும் தலை இருக்காப்புல உங்க அம்மாவோட அதுதான் தீனா படம் இப்ப இருக்கு ரொம்ப வளருது. ரசிகர்களோட ஆரவாரம் கில்லிலாம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஆனால் இருந்தாலும் விஜய் பானுக்கும் அங்கிட்ட ரோகிணி சைட்லாம் பாவம் கில்லி போஸ்டர்லாம் கிழிச்சு எடுத்துருக்காங்க. அந்த மாதிரி என்னதான் அஜித் பானா இருந்தாலும் அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, ஒற்றுமையாக இருப்போம். உங்கள் படத்தை நீங்கள் கொண்டாடுங்க, எங்கள் படத்தை நாங்கள் கொண்டாடுறோம். எல்லாமே ரொம்ப மாசானது, எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டடாக பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு நடிகரின் பெயரை சொன்னால் ரசிகர்களின் கரகோஷத்தால் இந்த உலகமே அதிரும் சொல்லுவாங்க. அது யாருன்னா இவரோட பேர் தான். தலை உங்க பர்த்டேவா? ஹேப்பி பர்த்டே. தலைன்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச பேரை எந்த படத்துல முதல்ல சொன்னாங்க? தீனா படத்துல தான் தலைன்னு சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா நம்ம யாருமே கேட்க போறதில்ல. தலை தீவிரமான தரமா இருந்துச்சு. படத்துக்கு நல்ல கடைசி பாட்டுக்கு எல்லாருமே ஸ்கிரீன் முன்னால வந்து வெறித்தனமா வெயிட் பண்ணாங்க. எதுவுமே படம் வந்து எப்படின்னு படம் பழைய படமா இருந்தாலும் தலை என்னைக்குமே தலைதானே, என்னைக்குமே அல்டிமேட் மிரட்டிட்டாங்க. அந்த காலையில ஊடையில பஸ் ஸ்டாப்ல உட்காந்து தங்கச்சியை கொண்டு அப்ப இப்ப உங்க அம்மால மெண்டல் ஆயிட்டாங்க பாய்ஸ் எல்லாருமே. இருந்தாலும் தலை இருக்காப்புல உங்க அம்மாவோட அதுதான் ஆரம்பிச்சிட்டாங்க. படம் வேற அளவு தானே, பழைய படமா இருந்தாலும். ஏன் நானே பாக்கல, இப்பதான் பாக்கணும்னு வச்சுக்கோங்க. ஓடிக்கிட்டாங்க கண்ணாடி உடைச்சு வருவாங்களா? அப்ப என்னாச்சு? எதிர்பார்த்து எல்லா அஜித்குமார் மட்டும்தான் ஒரே கடவுள் அஞ்சு புரிஞ்சுக்க கத்துக்க. மனசு இரும்பாக்கணும்னு சொல்லி தலை சொல்லியிருக்காங்க. மனசு இரும்பாக்கிட்டு தான் பல விஷயங்கள் நம்ம ரசிகர்கள் எப்படி கொண்டாடுறாங்க. தலைட்டு வந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்? இல்ல சவுண்டு இதெல்லாம் அப்டேட் பண்ணி என்ஜாய் பண்ணீங்களா? ஒரே கடவுள் அஜித்குமார்.
இதான் ரீ-ரிலீஸ். ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படம். ரிலீஸ் ஆனது அப்படியே அதே வைப்பு FTFSல எப்படி ரிலீஸ் ஆனா இருக்குமோ அதே மாதிரி இருக்கு. கில்லிலாம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆனா இருந்தாலும் விஜய் ஃபேனுக்கும் அங்கிட்ட ரோகிணி சைட்லாம் பாவம் கில்லி போஸ்ட்லாம் கிழிச்சு இருக்காங்க. அந்த மாதிரி என்னதான் அஜித் ஃபேனா இருந்தாலும் அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஒற்றுமையா இருப்போம். உங்க படத்தை நீங்க கொண்டாடுங்க, எங்க படத்தை நாங்க கொண்டாடுறோம். இந்த மாதிரிலாம் நிறைய தப்பு. படம் சூப்பரா இருந்துச்சு. இதே மாதிரி விடாமுயற்சிக்கு இதோட பயங்கரமா கூட்டம் வரும். மதுரையே தலைக்கோட்டை தான். இன்னைக்கு பர்த்டேக்கு ஒரு விஷ் சொல்லிடலாமா சார்? இன்னைக்கு வந்து தலையோட பர்த்டே. ஹாப்பி பர்த்டே தலை. ஓகே ஓகே. பர்த்டே அன்னைக்கு ஒரு நல்ல ட்ரீட் கொடுத்த மாதிரி எல்லாருமே ஹாப்பியாக வந்தவங்க நல்லா என்ஜாய் பண்ணி மாசாக இருந்துச்சு. இன்னும் ஒரே ஒரு குறை மங்காத்தா எதிர்பார்த்தோம் ரிலீஸ் ஆகும். மற்றபடி அவர் ஸ்க்ரீனில் பார்த்தது ரொம்ப சந்தோஷம். ஓகே சார், இங்கே தேங்க்யூ இருந்தால் சார். நல்லா இருப்பார். அவர் ஃபேன்ஸாக இருப்பாங்க, நாங்களும் சந்தோஷமாக இருக்கோம். நல்ல சொல்லுங்கள். ரிலீஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இஷ்யூ இருக்கிறதுனால தீனா கூப்பிட்ருக்கேன். தீனா ஓகே தான், நல்லா தான் என்ஜாய் பண்ணாங்க. நல்லா பசங்க க்ரௌடு தான் ஃபுல்லாகவே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஆமாம், பழைய மூமெண்ட் சின்ன வயசில் உள்ள தேட்டர் வைப் எப்படி இருந்தது? தேட்டர் வைப் நல்லா இருந்துச்சு. படம் எந்த படமாக இருந்தாலும் பசங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. சவுண்ட் எஃபெக்ட்டு ஆனால் சத்தத்தில் சவுண்ட் எஃபெக்டாக கேட்டுச்சா? ஒரு வைபை என்ஜாய் பண்ண முடியல. எல்லாம் ஒரு நல்லா ஒவ்வொரு படமும் இதை ரிலீஸ் பண்ண மங்காத்தா வந்து தான் இன்னும் நல்லா இருந்திருக்கும். இது எப்படி போகணும்னு நினைக்கிறீங்க? தெரியும் ரசிகர் தாண்டி கண்டிப்பா கண்டிப்பா இப்போ கில்லி வந்து ரிலவெண்டா இருக்குன்னு சொன்னாங்க. இந்த படம் ரிலவெண்டா இருக்கா? அந்த டைமுக்கு ஏத்தாப்புல இருக்கா? எனக்கு கில்லியோட பழசுது இல்லையா? 2001 வந்தது. ரிலவெண்டா இருக்கா? இப்போ உள்ள ஜென்ரேஷன் பார்ப்பாங்களா விரும்பி? அந்த மாதிரி இருக்குமா? கண்டிப்பா கண்டிப்பா ரீ ரிலீஸ்ன்றதுனால இப்போ இருக்கிற அஜித் ஃபேன்ஸ் வந்துட்டு சரி ஒரு டைம் தேட்டரில் இது ஃபீல் பண்ணலாம் அப்படின்ட்டு கண்டிப்பாக அவரோட அழியோட படம் வந்து நான் பிறக்கிறப்ப இந்த படம் வந்துச்சு. ஓகே, நான் 2007 மறுபடியும் தேட்டரில் வந்து பார்க்க சொல்ல சந்தோஷமாக இருந்தேன். ஓகே, நல்லா இருந்துச்சு படம். நீங்கள் டிவியில் கடை பார்த்துருக்கேன், தேட்டரில் பார்த்து என்ன டிஃப்ரெண்ட் இருந்துச்சு அந்த படம்? நல்லா ஒரு வைப் மாதிரி இருந்துச்சு. நல்லா விசில் அடிச்சு நல்லா கிளாப் பண்ணி. ஆனால் அஜித் சார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இதே மாதிரி அஜித் எதிர்பார்க்குறீங்க? இப்போ வர மாதிரி மாற்றிட்டாப்ல. பழைய அஜித் இந்த மாதிரி இந்த திருப்பி நடிக்கிறது நடிச்சு நல்லா இருக்குமா? கண்டிப்பாக யார் படம் ஓடுனாலும் ஹீரோங்க நாங்க தான். தல அஜித் தான். தளபதி படம் பார்த்தாலே ஹாப்பி பர்த்டே தல. இதைத்தான் யாருமே சொல்லல. பரவாயில்ல, நீங்க சொல்லிட்டீங்க. நிறைய பேர் பாய்ஸ் பண்ணாங்க. படம் எப்படி பாருங்க? படம் எப்படி இருந்துச்சு? படம் சூப்பரா இருந்துச்சு. ஆமா, கில்லி படம் நல்லா இருந்தாலும் நாங்க வந்து தலைக்கு தான் எப்பவுமே. ஹாப்பி பர்த்டே தல. இப்போ கில்லி பார்த்துட்டு வரீங்களா? கில்லி தான் பார்த்துட்டு வரோம். ஆனா நாங்க தலைக்கு. கில்லி பார்த்துட்டு வரீங்களா? சரி, எங்களுக்கு டிக்கெட் கிடைக்கல, அதனால நாங்க தலைக்கு. கில்லி எப்படி இருந்தது? கில்லி வேற லெவல். அப்படியா? தளபதி யார் படம் ஓடினாலும் அங்க ஹீரோ நாங்க தான். தல அஜித் அஜித் கிட்ட சவால். கண்டிப்பா இந்த ஊர்ல அப்படிதான். மதுரை நீங்க பண்ண ஹாப்பி பர்த்டே இவ்வளவு தைரியமா பண்ணுங்க. நல்லா இருந்துச்சு. ஓகே. தலை பர்த்டேக்கு அதுவும் படம் ரிலீஸ் பண்ணும்போது படத்தை பார்த்தீங்களா? ரிலீஸ் பண்ணுறது பிறக்கவே இல்லையா? அப்போ 2001 2008 தான் பிறக்கவே செஞ்சோம். 2008 தான் பிறந்தீங்களா? அப்படியா? சரி சரி. சரி, இப்போ தியேட்டர்ல பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு. வைப் உள்ள பசங்க வைப் எல்லாம் ஸ்டேஜ் கிட்ட போய் ஆட ஆரம்பிச்சிட்டோம். ஒரு புது படம் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சா? ஒரு புது படம் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ்? ஆமா, பழைய படம் என்ன குவாலிட்டி மட்டும் தான் கொஞ்சம் கம்மி. தியேட்டர்ல ஆட விட்டாங்க. தியேட்டர்லையா? அது முதல் பாட்டுக்கு மட்டும் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. அடுத்து கடைசியிலாம் அவங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணி எல்லாம் கூட்டம் எல்லாம் முன்னாடி போய் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, அதெல்லாம் டிஸ்ட்ராக்ஷன் இல்லையா? படம் பார்க்க முடிஞ்சுச்சா? படம் பார்க்க முடிஞ்சது. படம் முடிஞ்சுச்சு. சரி சரி. ஓகே ஓகே.